தோப்பிக்காரர் மற்றும் குரங்குகள். ஒரு காலத்தில் ஒரு மகிழ்ச்சியான தொப்பி வியாபாரி இருந்தார். அவர் கிராமத்திலிருந்து கிராமம் சென்று வண்ணமயமான தொப்பிகளை விற்பனை செய்தார். அவர் அவற்றை அனைத்தையும் தனது தலையில் சீராக அடுக்கி வைத்திருந்தார். சிவப்பு, நீலம், பச்சை மற்றும் மஞ்சள். அவர் நகரங்களில் சென்று தொப்பிகள் தொப்பிகள், வண்ணமயமான தொப்பிகள் என்று கத்தினார். மட்டும் 5 ரூபாய். குழந்தைகள் அவரது பிரகாசமான தொப்பிகளை விரும்பினர். பெரியவர்கள் அவரது வேடிக்கையான மீசையை விரும்பினர். ஒரு வெப்பமான பிற்பகலில் அடுத்த கிராமத்தை அடைய காடுகள் வழியாக நடந்து செல்லும் போது தொப்பி வியாபாரி மிகவும் சோர்வடைந்தார். அவர் ஒரு நன்றாக நிழலான மரத்தை கண்டுபிடித்து அதன் கீழ் படுத்து தனது தொப்பியை கழற்றி விரைவில் ஆழ்ந்த நித்திரையில் மூழ்கினார். ஆனால் மரத்தின் மேல் சில குரங்குகள் வசித்து வந்தன. அவர்கள் தூங்கும் மனிதனையும் அவரது வண்ணமயமான தொப்பிகளையும் ஆர்வமுடன் பார்த்தனர். ஒரு குரங்கு கீழே ஏறி ஒரு தொப்பியை பிடித்து அதை அணிந்து கொண்டது. பிறகு மற்றொன்று. விரைவில் ஒவ்வொரு குரங்கும் தலையில் ஒரு தொப்பி அணிந்திருந்தது. தொப்பி வியாபாரி விழித்துக்கொண்டு நீட்டித்து சுற்றி பார்த்தார். போக நேரமாகிவிட்டது, அவர் கூறினார். பிறகு அதிர்ச்சியடைந்தார். என் தொப்பிகள்! அவர் மேலே பார்த்து கிளைகளில், கொடிகளில், எல்லா இடங்களிலும் தனது தொப்பிகளை அணிந்து அவரை நோக்கி வேடிக்கையான முகங்களை காட்டும் குரங்குகளை பார்த்தார். அவற்றை திருப்பிக் கொடு, அவர் கத்தினார். குரங்குகள் அவரை மட்டும் நகலெடுத்தன. அவற்றை திருப்பிக் கொடு, அவர்கள் குரங்கு மொழியில் கத்தினர். தொப்பி வியாபாரி தலையை சிரட்டினார். அவர் கத்தினார், கையை அசைத்தார், நடனம் ஆடினார் மற்றும் வேடிக்கையான முகங்களை செய்ய முயன்றார். ஆனால் குரங்குகள் அவர் செய்த அனைத்தையும் நகலெடுத்தன. அவர் மரத்தின் கீழ் அமர்ந்து சோர்வடைந்தார். இப்போது என்ன செய்தது? அவர் நெடுந்துயருற்றார். யோசிக்காமல் தனது தொப்பியை கழற்றி தரையில் எறிந்தார். திடீரென அனைத்து குரங்குகளும் அவரை நகலெடுத்தன. பிலாப் பிலாப் பிலாப். ஒன்றன் பின் ஒன்றாக அவர்கள் தங்கள் தொப்பிகளை கழற்றி கீழே எறிந்தனர். தொப்பி வியாபாரியின் கண்கள் மகிழ்ச்சியுடன் பெரிதாக திறந்தன. ஆஹா, நான் புத்திசாலி! அவர் விரைவாக அனைத்து தொப்பிகளையும் சேகரித்து அவற்றை மீண்டும் தலையில் அடுக்கினார். பெரிய புன்னகையுடன் அவர் சாலையில் தொப்பிகளை அசைத்து ஒவ்வொரு அடியிலும் தொப்பிகள், புத்திசாலி தொப்பிகள் என்று கத்திக்கொண்டு சென்றார். அன்றிலிருந்து அவர் காடுகள் வழியாக சென்றபோது குரங்குகள் வெறும் பார்த்தன. தொப்பி வியாபாரி தனது தலையில் ஒரு கையை வைத்துக் கொண்டார். எதுவும் நடக்காமல் இருக்க. முடிவு. கதையின் நெறி: புத்திசாலித்தனம் தந்திரத்தை வெல்லும். பார்த்ததற்கு நன்றி. இந்த கதையை விரும்பினால் தயவு செய்து லைக், பகிரவும் சந்தாதாரராகவும் இருங்கள். இரவு வணக்கம், இனிய கனவுகள்.